ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தனை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றன. தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கம் இறைவா போற்றி. 27 நட்சத்திர மண்டலத்தில் 3வது நட்சத்திரமாக வரக்கூடிய கார்த்திகை என்று சொல்லக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய பலாபலனை நாம் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த கார்த்திகை என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மேச ராசியில் ஒரு பகுதியும் ரிஷப ராசியில் பார்த்தீங்கன்னா 3 பகுதியும் கொண்டதாக இந்த கார்த்திகை நட்சத்திரம் உள்ளது. அப்போ மேஷத்தையும் ரிஷபத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த நட்சத்திரத்திற்கு உண்டு. இது செவ்வாய் பகவானுடைய வீட்டிலையும் சுக்கிர பகவானுடைய வீட்டிலையும் உள்ள சூரியனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ இதனுடைய மிருகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் ஆடு, இதனுடைய விருட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்திமரம், இதனுடைய பட்சி மயில், இதனுடைய மலர் நமக்கு செவ்வரளி, இதனுடைய தெய்வம் அக்னி மற்றும் முருகப்பெருமான். இந்த இடத்துல சிவனையும் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, இந்த முருகப்பெருமானை தோற்று வைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன். அவர் தன்னுடைய நெற்றுக்கண்ணில் இருந்த அந்த நெருப்பை உமிழ்ந்து 6 தாமரையில் விட்டு அதை 6 கார்த்திகை பெண்கள் சப்த ரிஷிகளினுடைய 6 மனைவிகள் அதை வளர்த்ததாக நம்மளுக்கு புராணங்கள் சொல்லுது. சரி, இப்போ இதனுடைய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த சலூன் கடை, இதனுடைய இன்னொரு இது பார்த்தீங்கன்னா கத்திரிக்கோள், நெற்றி, அக்னி, சிவகாசி நெருப்பு சம்பந்தப்பட்டதுங்கிறதுனால சிவகாசி, திருவண்ணாமலை, கார்த்திகை பெண்கள், செந்தாமரை, காடு, இது எல்லாமே கிருத்திகை நட்சத்திரம் உள்ள இடங்களாக கூறப்படுகிறது. இப்போ இந்த கார்த்திகை நட்சத்திரத்தை பற்றி நம்ம இதில் அந்த அக்னி பகவானை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அக்னி பகவானுக்கு 7 விதமான நாவு கொண்டது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்போ இவங்களுக்கு என்னென்னா நிறைய ஒரு அறிவுத்திறன் உள்ளவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த யாக குண்டத்தில் இருக்கிற தீ எப்படி அப்படின்னா, அதாவது நமக்கும் தெய்வங்களுக்கும் உள்ள தொடர்பை கொடுக்கக்கூடியது தான் இந்த தீ. அதாவது இப்போ நம்ம ஒரு யாகம் நடத்துகிறோம் அப்படின்னா, ஒரு வேள்வி நடத்துகிறோம்னா அது எதற்காக நடத்தப்படுகிறது என்பதை அந்த தேவர்களுக்கு போய் சொல்லக்கூடிய ஒரு தூதுவராக இருக்கக்கூடியது தான் அக்னி பகவான். அதுவும் இல்லாமல் இந்த நெருப்பு பார்த்தீங்கன்னா சரராசிலையும் ஸ்திர ராசியிலையும் உள்ள நெருப்பு நட்சத்திரமாக இருக்குது. அப்போ சரத்தில் இருக்கும்போது என்னென்னா வேகமாக பாயக்கூடிய நெருப்பாகவும் இருக்கும். சரத்தில் இருக்கும்போது சிரத்தில் இருக்கிற நட்சத்திரம் 2, 3, 4 பாகங்கள் ரிஷபத்தில் இருக்கிறதுனால மெதுவாக நிதானமாக எரியக்கூடிய ஒரு தீயாகவும் நம்ம பயன்படுத்தலாம். அப்போ இது நமக்கு உணவு செய்யறதுக்கும் பயன்படும் ஸ்திரத்தில் இருக்கும் பொழுது. மேசத்தில் இருக்கும்போது என்னென்னா இது அணுமின் நிலையங்கள், அதாவது நிலக்கரியிலிருந்து மின் உற்பத்தி செய்யப்படுகிற இடங்கள். அதுவும் இல்லாமல் இது கீழ்நோக்கி நட்சத்திரம் இருந்துக்கிறதுனால சுரங்க சம்பந்தமான வேலைகளையும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. 2வது, இதனுடைய மிருகம் அப்படின்னு பார்க்கும்போது பெண் ஆடு அப்படின்னு சொல்லப்படுகிறது. பொதுவாகவே என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, இந்த ஒரு பழமொழி இருக்கு இல்லையா நமக்கு, ஆட்டுக்கு வாழை அளந்து தான் வச்சுருக்காங்க அப்படின்னு. அப்போ இவங்களுடைய பயணம், காலம் இதெல்லாம் ஒரு வரையறைக்கு உட்பட்டதாக இருக்கும். ஸ்திரத்தன்மையாக ரொம்ப பறந்து விரிந்த தன்மையாக இருக்காது. ஒரு
குறுகிய ஒரு பிளானிங்குக்குள்ள இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். பிளானிங் போடுவதில் இவங்க ரொம்ப ஒரு கச்சிதமான ஒரு அமைப்பு கொண்டவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த நட்சத்திரம் வந்து தூது சொல்ற நட்சத்திரமாக இருப்பதனால வந்து இவங்க வந்து தூதரக பணிகள், வேற ஒரு நாட்டில் போய் தூதரக பணியில இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தபால் துறையில, மத்திய அரசாங்கத்துல தபால் துறையில வேலை வாய்ப்பு, கொரியர், இந்த மாதிரி கொரியர் சர்வீஸு இது மாதிரி வச்சு நடத்துறவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கும். மீடியேட்டர்களாக இருப்பவர்கள் நிறைய இருக்காங்க இல்லையா, ஒரு திருமண அமைப்பகம் வச்சு நடத்துறவங்க, அல்லது வந்து பெரிய பெரிய புரோக்கர் கமிஷன்லாம் நடத்துனாங்க இல்லையா, கமிஷன் ஏஜென்ட்டாக இருக்கக்கூடியவங்கெல்லாம் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் இருப்பாங்க. நில சம்பந்தமானது, ஏன்னா செவ்வாயினுடைய நட்சத்திரம், செவ்வாயினுடைய வீட்டில் சுக்கிரனுடைய வீட்லேயும் இந்த 2 நட்சத்திரங்கள் இருக்கிறதுனாலையும் இவங்க நில சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு மீடியேட்டரு அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா, கார்த்திகை என்பது நெருப்பு தத்துவம் என்பதால் சுத்தம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். அதாவது நெருப்பு தான் இருக்கும் இடத்தை எப்பயுமே வந்து சுத்தகமாக வைத்து கொள்ளும். ரெண்டாவது வந்து ஒளி தரக்கூடியதாக இருக்கும். இப்போ என்னன்னா, மற்றவங்களுக்கு இவங்க கண்டிப்பாக ஒரு பயன்படக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பு. காவல்துறை, உயர் அதிகாரிகள் பதவிகள் போன்றவற்றில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள். அக்னி என்பது சூரியனுடைய அம்சம் என்பதாலும், செவ்வாய் வீட்டில் சுக்கிரன் வீட்டில் உள்ளதாலும் உயர்ந்த பதவியை அடைவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, எரிசக்தி துறையிலையும் இராணுவம் காவல்துறையிலையும் இருப்பதற்கு நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். இயந்திரம் மற்றும் அழகு சார்ந்த பொருட்கள் தயாரிக்கும் துறையிலும் இருப்பாங்க. அதே சமயத்தில் அது விற்பனை செய்யக்கூடிய ஒரு அமைப்புன்னு இருப்பாங்க. இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. என்னன்னா, செரிமான கோளாறு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஏன் அப்படின்னா, அக்னி தேவன் வந்து அதிகமாக வந்து அந்த யாகத்தில் வந்து நெய்யை பயன்படுத்துகிறாங்க. அந்த நெய்யை பயன்படுத்துறதுனால கண்டிப்பாக வந்து அக்னி பகவானுக்கு அந்த வயிறு சம்பந்தப்பட்டமான பிரச்சனை வந்து அவர் வந்து காண்டவ வனத்தில் போய், அந்த மூலிகை வனத்தில் போய் அவர் வந்து அர்ஜுனனுடைய உதவினால் வந்து அங்கிருந்த அந்த மூலிகை செடிகள்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அவருக்கு வயிறு பிரச்சனை சரியாச்சு அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்கிறது. அதனால் வந்து இவங்களுக்கு வந்து வயிறு சம்பந்தமான பிரச்சனை வரும். கண்டிப்பாக வந்து ஜான்ரிக்ஸ் இவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மூலம் சம்பந்தப்பட்டமான வியாதிகள் அல்லது உடலில் வந்து உஷ்ண சம்பந்தப்பட்டதுனால கொப்பளங்கதை அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் இவங்களுக்கு உண்டு. இவங்க என்னன்னா, எப்போ வந்து என்ன செய்வாங்க அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை முழுசாக சொல்ல முடியாத ஒரு நிலைப்பாட்டு, திடீர்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஏன் அப்படின்னா, அத்தி மரத்தில் வந்து பூப்பதை அதிகமாக நம்ம பார்க்க முடியாது, காய் தான் பார்க்க முடியும். அப்போ பூவை அதில் பார்க்கவே முடியாதுங்கிறது. அந்த மாதிரி இவங்களுடைய செயல்பாடுகள் வந்து திடீர்னு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். நம்ம வந்து வாகன யோகம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கு. ஏன்னா செவ்வாய் வீட்டில் இருக்கிறதுனால, சுக்கிரனுடைய வீட்டினால இந்த நட்சத்திரம் இருக்கிறதுனால நிலபுலன் வாகன யோகம் கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கும். தெய்வத்தையும் மனிதனையும் இயக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இந்த நட்சத்திரம் இருக்கிறது. உலக இயக்கத்திற்கும் உடல் வளர்ச்சிக்கும் உணவுக்கும் பக்திக்கும் அக்னி தேவைப்படுகிறது. அதனால இது சார்ந்த ஆன்மீகம், பக்தி, உணவு சார்ந்த விஷயங்கள்லையும் இவங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் இருவதற்கான அமைப்பு உண்டு. அசுபதி பரணி இதனுடைய அதிதேவதைகள் வந்து சூரியனுடைய புத்திரர்களாக வருகிறாங்க. இப்போ அசுபதிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்காங்களேன், அசுவனி தேவர்கள் வந்து அதிதேவதையாக வராங்க. பரணி நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா யம தர்மன் வர்றாரு, அவர் சூரியனுடைய புத்திரர்கள் இவங்க 2 பேரும். ஆனால் இந்த கார்த்திகை நட்சத்திரத்திற்கு அந்த சூரியனே வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரமாக வருவதனால் வந்து இது மிகவும் ஒரு தனித்தன்மை கொண்ட நட்சத்திரமாக
அமைகிறது. இதில் பிறப்பவர்களுடைய வாழ்க்கை வந்து தசாபுத்திகள் நல்ல அமைப்பில் வரும்போது எங்களுடைய வாழ்க்கை தரம் நல்லா இருக்கும். ஆதியில் கார்த்திகை நட்சத்திரம் முதல் நட்சத்திரமாக எடுத்துக்கொள்ளப்பட்டது என்றும் கால சூழ்நிலையில் மாறும்பொழுது மாறி வந்ததுனால வந்து அசுபதி நட்சத்திரம் முதல் நட்சத்திரமாக மாறி இருக்கு. அதாவது பண்டைய காலத்தில் வந்து கார்த்திகை நட்சத்திரத்தை தான் முதல் நட்சத்திரமாக எடுத்திருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராசியாதிபதி சூரிய நட்சத்திராதிபதி என்ற நிலையில் காணும் பொழுது இவர்கள் தாழ்ந்த நிலையில் பதவி தொழில் அமைப்பு இவங்களுக்கெல்லாம் இருக்காது. எப்போ இவங்களுடைய போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நெருப்பு சார்ந்த துறையில் இருக்கும், அல்லது அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பு, உளவுத்துறை சார்ந்த ஒரு அமைப்புலையும், இராணுவ தளவாடங்களை செய்யக்கூடிய இடத்துலையும், போர் பயிற்சி செய்யக்கூடிய இடத்துலையும் இவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் வந்து கலை சம்பந்தப்பட்ட பதவி இவங்களுக்கு, அதாவது அது சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்பிலையும் இவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. மற்றவங்களுக்கு பதவி வழங்கும் ஒரு பொறுப்பு, ஆர்டர் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில அந்த மாதிரி உயர் பதவியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த நட்சத்திரத்துக்கு உண்டு. பிறந்த இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு வந்து வளர்ப்பு மகனாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முருகப்பெருமான் பிறந்தது ஒரு இடம், வளர்ந்தது ஒரு இடம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இவங்களுக்கும் வந்து அந்த இடம் விட்டு இடம் வந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். சிலர் வந்து தத்து குழந்தையா போறதுக்கான வாய்ப்புகளும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுடைய குரல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரகரப்பு தன்மை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஒரு சொல்லுவாங்களே கிராமத்தில் வந்து ஒரு கட்ட குரல் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி குரலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சீதோசன நிலையை அறியக்கூடிய வானவியல் அமைப்பிலையும் இந்த மாதிரி காலத்தை அறியக்கூடிய அமைப்புலையும் வந்து இந்த நட்சத்திரக்காரங்கள் பதவி வைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இப்படி இந்த நட்சத்திரங்களை பற்றி நம்ம அதனுடைய குணாதிசயங்கள், இவங்களுடைய வாழ்மை முறை அப்படிங்கிறதுனால இவங்களுடைய 6ஆம் அதிபதி வந்து நல்ல பிரச்சனை இல்லாமல் இருந்தார்னா நோய் நொடிகள் இவங்களுக்கு வருவது கம்மியாக இருக்கும். இல்லைன்னா உடல் உஷ்ணமாகிறதுனால இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், தொல்லைகள், மூலம், செரிமான கோளாறு, கொப்பளங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறையா வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. வெக்கை நோய், இந்த மாதிரி நோயெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. இவங்களுக்கு கல்வி பார்த்தீங்கன்னா முழு கல்வி அமைவதற்கு கொஞ்சம் இடையில வந்து பிரேக் ஆகி மறுபடியும் கண்டினியூட்டியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது அவங்களுடைய தசாபுத்தி காலங்கள். ஏன்னா கல்வி எப்போ ஒரு இடத்துல பிரேக் ஆகும் கண்டிப்பாக. ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த கார்த்திகை வளர்த்த பெண்கள் வந்து இந்த புராணங்களை, இதிகாசங்களை, வேதங்களை கற்றுக்கணும் அப்படின்னு இந்த பெண்கள் வந்து ரொம்ப ஆசைப்படுறாங்க. அவர் சிவபெருமான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்களுக்கு அதெல்லாம் ஒத்து வராதுன்னு சொல்கிறாரு. நீங்கள் அதெல்லாம் முழுசாக வந்து கவனம் செலுத்தி படித்து அதெல்லாம் வாழ்க்கையில் நடைமுறை கொண்டுட்டு வர்றது மிகவும் சிரமமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறார். இருந்தாலும் வந்து பார்வதி தேவியினுடைய வற்புறுத்ததுனால வந்து இவர் கற்றுக் கொடுக்குறேன்னு நினைக்கிறாரு. ஆனால் அந்த கற்றுக்கும் பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இடையில வந்து சரியான முறையில் வந்து அதை கவனிக்காமல் இருந்ததுனால அவர் வந்து சாபம் கொடுத்துட்றார் அந்த கார்த்திகை பெண்களுக்கு. அதனால் வந்து இவங்களுக்கு வந்து கல்விங்கிறத இடையில தசாபுத்தி நல்ல அமைப்பு இல்லாத நேரத்தில் வந்து இவங்களுக்கு அந்த எளிமையான கல்வி கற்கக்கூடிய வயசில் வந்து அவங்களுக்கு தசாபுத்தி சரியில்லைன்னா கண்டிப்பாக இவனுடைய கல்வியினுடைய அமைப்பு கண்டிப்பாக ஒரு பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்போ இது வரைக்கும் நாம் வந்து இந்த நட்சத்திரத்தினுடைய குணாதிசயங்களை பற்றி நாம் பார்த்தோம். இப்போ வந்து இந்த நட்சத்திரத்திற்கு தாராபுடன் அடிப்படையில் முடக்கு, வதை, வைநாசிகம், வேதை நட்சத்திரங்களை பற்றி இப்போ நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். இப்போ தொடர்ந்து முடக்கு நட்சத்திரமாக இதுக்கு வந்து ஆயில்ய நட்சத்திரம் வருது. அப்போ இவங்க என்னன்னா, இந்த ஆயில்ய நட்சத்திரத்தை அன்னைக்கு வந்து ஒரு சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது. நல்ல காரியங்களுக்கு வந்து அந்த நட்சத்திரத்தை திருமண நாளிலேயோ அல்லது வந்து தொழில் தொடங்குவதற்கோ அல்லது ஒரு புதிய முயற்சிக்கோ இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது.
அதுவும் இல்லாமல் இந்த நட்சத்திரக்காரர்களோடு நமக்கு தெரிந்திருந்தா அவங்களோட நம்ம வந்து அதிகமான தொடர்பு வைத்து கொள்வதன் மூலம் நமக்கு ஒரு சங்கடங்கள் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே ஆயில்ய நட்சத்திரத்தை முடிந்த அளவுக்கு இவங்க தவிர்ப்பது நல்லது. அது சார்ந்த உணவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய முருங்கைக்கீரையை வந்து இவங்க எடுத்துக்காம இருக்கிறது, லட்டு இந்த மாதிரி விஷயங்களை வந்து இவங்க கொஞ்சம் மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம். ஆனால் இவங்க சாப்பிட்றத காட்டிலும் தானமாக கொடுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வேதை நட்சத்திரமாக வரக்கூடியது விசாக நட்சத்திரம். அதனால வந்து இந்த விசாக நட்சத்திரம் வர நாள்லையும் இவங்க இந்த சுபகாரியங்கள் செய்வது, இந்த மாதிரி விஷயங்களை தள்ளி போடுவது நல்லது. ரெண்டாவது, விசாக நட்சத்திரம்னு ஒருத்தர் தெரிஞ்சு அவங்களோட நம்ம பழகக்கூடாது. சப்போட்டா பழங்கள் அதிகமாக இவங்க உணவில் சேர்த்துக்க கூடாது. சப்போட்டா மரத்தை இவங்க வளர்க்கக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வதை நட்சத்திரம். வதை நட்சத்திரமும் இதுக்கு ஆயில்ய நட்சத்திரமாக வருது. அப்போ முடக்க நட்சத்திரமாகவும் ஆயில்யம் வருது, வதை நட்சத்திரமாகவும் ஆயில்யம் வர்றதுனால இவங்க வந்து ஆயில்யத்தை தவிர்ப்பது மிக மிக ஒரு அத்தியாவசியமாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரமாக வருது. அப்போ இவங்க வந்து உணவில் வந்து அவியல் சேர்த்துறத கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். அந்த அவியலை வந்து மற்றவங்களுக்கு தானமாக தரலாம். அடுத்தது வந்து பூங்கொத்தை வந்து நம்ம இவங்க வந்து பயன்படுத்துறது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. அதனால பூங்கொத்தை மற்றவங்க வரும்போது அவங்களுக்கு பூங்கொத்து கொடுத்து நாம் வரவேற்பது நமக்கு நல்ல பலனை தராது அப்படின்னு இந்த தாராபலன் அடிப்படையில் நம்ம இந்த நட்சத்திரத்தை பார்க்குறோம். அடுத்ததாக சுபதாரை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சம்பத்து தாரை நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரமாக வருது. அது ரோகிணி நட்சத்திரம். இப்போ இந்த ரோகிணி நட்சத்திரத்தை வந்து இவங்க இந்த நட்சத்திரக்காரங்க பயன்படுத்துவது ஒரு நல்ல பலனை தரும். அப்போ ரோகிணி அப்படிங்கிறவங்க வந்து பால்கோவா, ஜிலேபி, இந்த நாவல் பழங்கள் இதெல்லாம் வந்து சாப்பிடுவது ஒரு நல்ல ஒரு அமைப்பை தரும். அடுத்தது நாலாவது நட்சத்திரமாக சொல்லக்கூடியது சேமத்தாரை. இந்த சேமத்தாரைக்கான நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை. அப்போ இந்த திருவாதிரை அப்படிங்கிறது நல்ல நிம்மதி சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இவங்களுக்கு இருக்கும். இவங்க வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்வது, அடுத்தது பார்த்தீங்கன்னா செங்கருங்காலி மரத்தில் ஏதாவது ஒரு பொருட்களை செஞ்சு வச்சுக்குவதன் மூலிமா நமக்கு ஒரு நல்ல பலனை தரும். சேமத்தாரையில் திருவாதிரை நட்சத்திரம் மிக ஒரு அற்புதமான நட்சத்திரம். திருவாதிரை களியெல்லாம் செய்வாங்க. அந்த மாதிரி களி இவங்க சாப்பிடுவது ஒரு ஆரோக்கியமான விஷயம். அதுவும் இல்லாமல் இவங்க வந்து உளுந்தில் செய்யக்கூடிய களிகளை வந்து செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா இவங்களுடைய உடல் ஆரோக்கியம் பலப்படும். அடுத்ததாக இவங்களுக்கு ஆறாவது நட்சத்திரமாக வரக்கூடிய சாதகத்தாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் வருது. அப்போ இதற்கான உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள், பாயாசம் இதெல்லாம் வந்து இவங்க சாப்பிடுவது நன்மை தரும். ஆலமரத்தை, அதாவது அரச மரத்தை வந்து பூச நட்சத்திரத்துக்கு வந்து விருட்சகமாக வருது அரச மரம். அப்போ இவங்க வந்து அரச மரத்தை ஒரு 21 சுத்து பலமாக வந்தால் இவங்களுடைய ஆக்சிஜனுடைய அளவு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. எப்போதுமே வந்து இந்த அரச மரம் வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷனு, ஆக்சிஜன் அதிகமாக 24 மணி நேரமும் வெளியிடக்கூடிய ஒரு விருட்சம். அதனால் இவங்களுடைய எனர்ஜி லெவல் கூடும். அல்லது அரச மரம் சேர்ந்த அடியில் விநாயகர் உள்ள அமைப்பில் இருக்கிற மரத்துக்கடியில் வந்து இவங்க பூஜை புனஸ்காரம் செய்து வந்தார்களானா இவங்களுடைய சாதகமான ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு அமைகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. மைத்ரேய தாரை அப்படின்னு சொல்லக்கூடியது 8வது நட்சத்திரமாக வரக்கூடியது இந்த மக நட்சத்திரம். இந்த மக நட்சத்திரத்துக்கு வந்து இவங்க மாமரம் வீட்டில் வளர்ப்பது ஒரு நன்மை தரும். மாம்பழம் இவங்க அதிகமாக சாப்பிடலாம், நீர்ப்பூசணி சாப்பிடலாம், அதிரசம் சாப்பிடலாம்.
ஆலமர வழிபாடு, ஆலமர தியானம், ஆலமரத்தடியே அதிக நேரம் வந்து இவங்க செலவிடுவதன் மூலயமா இவங்களுடைய நெகட்டிவ் தன்மையெல்லாம் இவங்களுக்கு குறைஞ்சு பாசிட்டிவ் தன்மை அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த சமுதாயத்தாரை அப்படிங்கிறது 11வது நட்சத்திரமாக வரக்கூடியது அஸ்த நட்சத்திரம். உறவுகளிடையே வந்து நல்ல ஒரு பலனை தரும். இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆரஞ்சு பழம் சாப்பிடுவது, ஆரஞ்சு பழத்தை தானமாக கொடுப்பது, இதெல்லாம் வந்து மருத மரத்தால் செய்த கதவு ஜன்னல் இதெல்லாம் வந்து வீட்டுக்கு போடுவது இவங்களுக்கு ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதிக பலன் தாரை என்று சொல்லக்கூடிய 13வது நட்சத்திரமாக வரக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம். இவங்க வந்து வெண்பொங்கல் சாதம் வைத்து தானம் செய்வதும், இவங்க சாப்பிடுவதும், இறைவனுக்கு வந்து நெய்வேத்தியமாக படைத்து அதை மற்றவர்களுக்கு தானமாக கொடுப்பதனாலும் இவங்களுடைய வாழ்வினுடைய முன்னேற்றங்கள் அதிகமான இவங்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். பந்தம் சிறப்பு அப்படின்னா உறவுகளிடையே ஒரு நல்ல ஒரு புரிதலோட வாழணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வெண்பொங்கல் அப்படின்னு சொல்லலாம். பந்தம் சிறக்க 15வது நட்சத்திரம் அனுசமாக வர்றதுனால இவங்க வெண்பொங்கல் தான் சொல்லணும். நம்ம வந்து 13வது நட்சத்திரத்துக்கு அது சொல்லியிருந்த சுவாதின்னு இல்லை, 15வது நட்சத்திரத்துக்கு தான் இந்த பந்தம் சிறப்பு அப்படிங்கிற நட்சத்திரத்துக்கு வெண்பொங்கல் சாப்பிடலாம். மகிழ மரம் வந்து வீட்டுக்கு அருகில் வளர்ப்பது நன்மை தரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நன்மைதாரின்னு சொல்லக்கூடியது மூல நட்சத்திரமாக வருது. அப்போ இவங்க வந்து கொய்யா செடிகளை வீட்டுக்கு பக்கத்தில் வளர்த்தலாம். மிளகு வடை வந்து செய்து ஆலயங்களில் உள்ள இறைவனுக்கு நெய்வேத்தியமாக வைத்து படைத்து அதை தானமாக கொடுக்கலாம், தானும் உண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சுபதாரை என்று சொல்லக்கூடிய 20வது நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். இவங்க சீத்தாப்பழம், சீத்தாமரம் வைத்து கொள்வதும், இட்லி வந்து இவங்க சாப்பிடுவது, மற்றவங்களுக்கு தானமாக கொடுப்பது, இதன் மூலயமாக இவங்க வெள்ளை எருக்கில் வந்து ஒரு விநாயகர் பொம்மை செய்து சிலை செய்து வீட்டில் ஒரு சின்னதாக விநாயகர் வெள்ளெருக்கில் செய்து அதுக்கு வந்து இவங்க மஞ்சள் தடவி, சந்தனம் தடவி, தீப தூபம் காட்டி, ஒரு நெய்வேத்தியமாக வந்து வெண்பொங்கல், மிளகு வடை இதெல்லாம் செய்து, தயிர் சாதம் இதெல்லாம் வந்து வச்சு அப்பைக்கப்ப இதெல்லாம் நெய்வேத்தியமாக செஞ்சு வழிபட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு வரக்கூடிய தொல்லைகள் எல்லாம் அகன்று அது நன்மையாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரபல்ய தாரைன்னு சொல்லக்கூடியது 24வது நட்சத்திரம் உத்திரட்டாதியாக வருது. அதுக்கு வந்து இவங்க அன்னாச்சி பழம் வந்து இவங்க சாப்பிடுவது, தானம் கொடுப்பது, இவங்க வந்து வேம்பு மரம் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய விருச்சகமாக இருக்கு. அப்போ இவங்க வந்து வேப்ப மரத்துக்கு வந்து மஞ்சள் தண்ணி ஊற்றுவது, ஹீலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கைகளையும் நல்ல வேப்ப மரம் வந்து நல்ல பெரிய மரமாக இருக்கிறதுல வந்து இவங்க வந்து அடிக்கடி ஹீலிங் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு வந்து யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். சமுதாயம் ஜாதிக்குள்ள வந்து இவங்க ஒரு நல்ல ஒரு நிலைக்கு போகணும் அப்படின்னா முந்திரியை வந்து தானமாக கொடுப்பது ரொம்ப சிறப்பு. முறுக்கு வழிபாடு, அதாவது முறுக்கை வந்து இறைவனுக்கு நெய்வேத்தியமாக படைக்கிறது, முறுக்கு சீடை இதெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு தானமாக கொடுப்பது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி வந்து இவங்க கொல்லிமலை அறப்பளீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு சலவரச்சகமாக இருக்கக்கூடிய அந்த எட்டி மரத்தையும் அந்த ஈஸ்வரனையும் வழிபாடு செய்வது இவங்களுக்கு வந்து சொந்தத்துக்குள்ள ஒரு ஜாதிக்குள்ள ஒரு நல்ல மதிப்பு மரியாதையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அபிஷேகத்தாரை என்று சொல்லக்கூடியது பரணி நட்சத்திரமாக வர்றதுனால இவங்க கனகதாரா ஸ்தோத்திரம் கேட்பது, நெல்லிக்காய் சாதம் செய்து மற்றவங்களுக்கு தானம் கொடுப்பது, இவங்களும் உண்ணுவது, நெல்லிக்காய் ஊறுகாய் போட்டு வந்து வீட்டுக்குள்ளே வைக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு நன்மை தரும். அப்பம் இவங்க செய்து தான தர்மம் செய்வதன் மூலயமாக இவங்களுடைய நட்சத்திரம் பலமாகறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அபிஷேக நட்சத்திரம் அப்படின்னா 27வது நட்சத்திரத்தை அதிகமாக பயன்படுத்துவதன் மூலயமா இவங்களுடைய வாழ்வாதாரம் உயரும் அப்படிங்கிறது தான் இந்த 27வது நட்சத்திரத்தினுடைய சிறப்பு. சுபகிரகங்கள் இந்த நட்சத்திரத்தில் பலம் பெற்றிருந்தால் உணவாக எடுத்துக்கொள்ளலாம். மரங்களை வளர்ப்பதாலும் நல்ல பலன் உண்டாகும். உங்கள் ஜாதகத்திற்கு 6, 8, 12 அதிபதிகள் அல்லது சுபகிரகங்கள் பலம் குறைந்து இருந்தால்
இதன் மரக்கன்றுகள் அல்லது உணவுகளை மற்றவர்களுக்கு நீங்கள் தானமாக கொடுப்பதனால உங்களுக்கு அதனுடைய கெட்ட செயல்கள் குறைந்து நன்மை பயக்கும் விதமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க எந்த மாதிரி இந்த நட்சத்திரங்களை எந்த அமைப்பில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தேர் அமைப்பு உள்ள ஒரு புகைப்படத்தை வந்து வீட்டில் மாட்டி வைப்பது ரொம்ப சிறப்பு. ஏன்னா சம்பத்து தாரையா ரோகிணி நட்சத்திரம் வர்றதுனால அந்த தேர்னுடைய சிம்பலை இவங்க வைத்து கொள்ளலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கண்ணனுடைய வெண்ணெய் வைத்திருக்கக்கூடிய கண்ணனுடைய அந்த சிறு வயது குழந்தையினுடைய புகைப்படத்தை இவங்க வந்து வீட்டில் மாட்டி வைக்கலாம். அல்லது இவங்களுடைய ஃபோனில் உள்ள டிஸ்பிளேல வைத்து கொண்டு அதிக நேரம் பார்ப்பது, அல்லது பகவானுடைய கிருஷ்ணனுடைய பாடல்களை அதிகமாக கேட்பதால் இவங்களுடைய சம்பத்து உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கன்றும் பசுவும் உள்ள ஒரு புகைப்படத்தை வைப்பது, அல்லது கன்றும் பசுவும் உள்ள அந்த பசுவுக்கு வந்து நீங்கள் வந்து உணவு தானம் செய்வது, அதாவது வாழைப்பழம் இது போன்ற அகத்திக்கீரை இதனால் கொடுப்பதனால வந்து உங்களுடைய கெடுபடல்கள் குறைந்து நன்மை பெற உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இது இருக்கும். அல்லது வந்து நீங்கள் வந்து அந்த பசுவும் கண்ணும் உள்ள புகைப்படத்தையும், அல்லது சிலையாக கூட இருக்குது, சின்னதாக ஒரு வெண்கல சிலையாக கூட இருக்குது, மரத்தால் செய்யப்பட்ட சிலையாக கூட இருக்குது. அந்த மாதிரி பஞ்சலோகத்தில் செய்யப்பட்ட மரம் தாயும் கன்றும் உள்ள சிலைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் வாங்கி நீங்கள் வீட்டில் ஒரு முக்கியமான இடத்துல உங்களுடைய பார்வையில் அடிக்கடி படுற மாதிரி இதை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய பொருளாதார உத்திரட்டாதி நட்சத்திரங்கிறது காமதேவனுடைய நட்சத்திரம். அதனால் அந்த சிம்பிளை பார்ப்பதனால உங்களுக்கு மைண்ட் செட்டில் ஒரு கிரியேட்டிவ் கண்டிப்பாக உருவாகும். அதனால் உங்களுடைய எல்லா வளங்களும் நலன்களும் மேன்மை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உருவாகும். தொழில் செய்கிற இடத்துல அல்லது வந்து இவங்க வந்து நடனம் இசை இதில் மாதிரி துறையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி இருக்கிறவங்க நடராஜனுடைய புகைப்படத்தையோ அல்லது சிலைகளையோ வைத்திருப்பது மிகவும் நன்மை பயக்கும். இவங்க வந்து ஆண்டாளை வழிபடுவதன் மூலம் ஆண்டாளினுடைய பாசுரங்களை கேட்பதனாலையும் இவங்களுக்கு வந்து ஒரு நன்மையான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. மாமரம் வளர்ப்பதும் நல்ல பலனை கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு மாமரம் வளர்ப்பதனால் நல்ல பலன் உண்டு. சிதம்பரம் ஆலயம் சென்று அந்த நடராஜரை வழிபடுவது, நடராஜர் அபிஷேகம் காண்பது இவங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும். மேலும் என்ன அப்படின்னா, இந்த மக நட்சத்திரம் வந்து இந்த ஏற்கலப்பையினுடைய சிம்பிள், அதனால் இந்த ஆங்கரிங் சிம்பிளை இவங்களை பயன்படுத்தலாம். இவங்க வந்து மேடை பேச்சில் அந்த ஆங்கரிங் செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் இவங்களுக்கு உருவாகும். நெல்லிக்காய் சாப்பிடுவது நம்ம முதல்ல அது சொல்லியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, மகாலட்சுமி தோத்திரங்கள் கேட்பது, வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் இவங்க வந்து ஒரு எள்ளு முட்டை தானம் செய்வது, எள்ளு முட்டை உண்ணுவது என்பது ஒரு அற்புதமான ஒரு பொருளாதாரத்துக்கு ஒரு நன்மை பயக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, முதல்ல சொல்லிட்டு நம்ம கொல்லிமலையில் உள்ள அரப்பளீஸ்வரர் ஆலய வழிபாடு நம்ம முன்னே சொல்லியிருக்கோம். ஞாயிற்றுக்கிழமையில் வரும் உத்திரட்டாதி நட்சத்திரம் அன்று வேப்ப மரத்திற்கு மஞ்சள் கலந்த நீரை ஊற்றினால் நன்மை தரும். அப்போ இந்த மாதிரி நட்சத்திரங்களை நம்ம பயன்படுத்துவது, அந்த நாட்களில் நம்ம தண்ணீரை ஊற்றுவதன் மூலமாக என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு அந்த மரத்திற்கும் நம்மளுக்குமான ஒரு தொடர்பை நாம் வந்து ஏற்படுத்தி கொள்கிறோம். அது இதை வந்து நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அதிகமாக இருக்கும். அதே போல் வேம்பும் அரசும் உள்ள மரத்தின் அடியில் விநாயகர் வழிபாடு நன்மை தரும். ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமைப்பில் இருக்க வேப்ப மரமும் அரச மரமும் ஒன்றா சேர்ந்து அதுக்கடியில் விநாயகர் வச்சு வழிபடுவது வழக்கமாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் விநாயகர் சதுர்த்தி அல்லது சதுர்த்தி வர நாளில் போய் நீங்கள் வழிபாடு ஒரு தூப தீபமோ அல்லது வந்து ஒரு வடை பொங்கல் இது மாதிரி செய்து ஒரு நெய்வேத்தியங்கள் வைத்து
ஒரு அர்ச்சனை செய்வதன் மூலயமாக உங்களுக்கு ஒரு எல்லா துன்பங்கள் குறைந்து நன்மைகள் மேலோங்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். முதல்ல மனதில் இருக்கக்கூடிய ஒரு பய உணர்ச்சி போய் ஒரு தெளிவான சிந்தனை வருவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். எதையும் நம்ம கவலைப்படாம நம்மளுடைய வேலை நம்மளுடைய செயல்பாடு அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு இது எல்லாமே இந்த வழிபாடு நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். மார்கழி மாதம் திருவாதிரை வழிபாடும் தைப்பூச வழிபாடும் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஓணம் பண்டிகையும் சித்ரா பௌர்ணமி வழிபாடும் இவங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும். ஏன்னா அந்த நட்சத்திரங்கள் அதிகமாக அதனோடு பயணிக்கிறது. ஏன்னா அசுவினி நட்சத்திரம் வர்றதுனால சித்திரை மாதத்துக்கும், திருவோண நட்சத்திரங்கிறது என்னென்னா ஆவணி மாதத்தில் வர ஓணம் பண்டிகைக்கும், அடுத்தது பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் வர்றதுனால மார்கழி திருவாதிரையும் இவங்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான பலனை தரும். அப்போ அந்த நாட்களை விழா நாட்களில் இவங்க இந்த வழிபாடுகள்லாம் செய்வது இந்த ஜாதகத்திற்கு ஒரு நல்ல பலனை தரும். அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த நட்சத்திரக்காரங்க கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கு மலை மேலே உள்ள முருகன் கோயிலுக்கு செல்வதும், மலை மேலே உள்ள பெருமாளினுடைய ஆலயங்களுக்கு செல்வதும் இவங்களுக்கு ஒரு மிக உன்னதமான ஒரு நல்ல பலனை தரும். ஏன் இந்த கிருத்திகை நட்சத்திரம் என்ன அப்படின்னா கீழ்நோக்கு நட்சத்திரமாக இருக்கலாம். ஆனால் வேல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த முருகனுடைய வேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே அந்த நம்ம ஊனி தான் நிற்க வைக்கிறோம். அப்போ அந்த கீழே எந்த அளவுக்கு அது பலமாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் அது நமக்கு நேராக நிற்கும். அதே மாதிரி வேர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கீழே அந்த வேரினுடைய ஆழம் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த மரத்தினுடைய ஆயுள் காலம் இருக்கும். அப்போ வேறு ரொம்ப முக்கியம். அப்போ நம்மளுடைய அறிவு எந்த அளவுக்கு இருக்குதோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய பயணமும் செயல்பாடும் இருக்கும். அப்போ அறிவுங்கிறது என்னன்னா நமக்கு மூலம் அப்படின்னு சொல்கிறோம். மூலம் தான் ரூட்டு. அப்போ அந்த ரூட்டு நமக்கு சரியாக இருந்தால் தான் போகிற ரூட் அப்படிங்கிறோம் இல்லையா. இப்போ நம்ம போகிற பாதை நமக்கு சரியாக இருந்தால் தான் போகிற ஊருக்கு நம்ம கண்டிப்பாக போக முடியும். இல்லைன்னா வழி தவறி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த பயணங்கிறது நமக்கு ரூட்டுங்கிறது சரியாக இருக்கணும் அப்படின்னா அந்த வழிபாடு நமக்கு முருகனுடைய வழிபாடும் மலைமேல் உள்ள முருகனுடைய வழிபாடும் மலைமேல் உள்ள பெருமாளினுடைய வழிபாடு, அதாவது கிருஷ்ணன் பெருமாள் இவங்க எல்லாமே ஒரே தெய்வம் தான். இவங்களுடைய வழிபாடு இந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் என்பது தான் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் நம்ம சொல்லக்கூடிய செய்திகள். இதை பார்த்து கொண்டிருந்த நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த இனிய வணக்கம். என்னுடைய பெயர் உபயம் வேலுசிவா. நான் ஒரு ஜோதிடர். என்னுடைய தொலைபேசி எண் 95 85 32 80 32. இதை பார்க்கும் நேயர்கள் அனைவரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பெல் பட்டனை அழுத்தி எனக்கு சப்போர்ட் செய்யுமாறு உங்களை மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் நம்ம அடுத்த நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். அதை நம்ம அடுத்த பதிவில் நாம் பார்ப்போம். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் சொல்ல விருப்பம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.